அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பதிவு செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஷாப்பிங். நாங்கள் ஷாப்பிங் நடுக போற கடை தான் போறோம். அங்க போய் ஷாப்பிங் செய்வோம்னுட்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்பதான் தேங்காய் இனி கோயில் வாங்கினோன்னு மரக்கறிக்கு தேங்காய் வேணும். மச்சத்துக்கு தாங்கள் மரக்கறிக்கு கூடலாம் சாம்பல் அடிப்போம். புட்டுகள் தோசை ரெண்டு அடிக்கடி தேவைப்படும் இல்லோ. அதுக்காகத்தான் முக்கியமா ஷாப்பிங் போனாங்க. ஆனா தேங்காய் என்று சாட்டி எல்லா சாமானும் வாங்கத்தான் போறோம். என்ன தேங்காய் சாட்டுறது முக்கியம். அங்க பாக்க வந்து அதை எடுத்துக்கொண்டு வர அப்படியே வந்துடும். பாப்பம் போய் நீ அங்க போய் என்னென்ன வாங்குறோம்னு சொல்லி என்ன கடைக்குள்ள எடுக்கலாதானே. இனி வெளியில வந்து எடுப்போம், இல்லாட்டி வீட்டை போய்தான் எடுப்போம். என்னடாப்பா ¿Cómo está? ¿A posto? ¿Cómo es el lavoro? சும்மா அதைக்கிறான். அப்ப சரி என்ன நாங்கள் நீ கண்ணாடி எடுப்போம், இல்லாட்டி எல்லா வேலையும் செய்வாங்க, உழைப்பாங்க. சிறிது நேரம் கழிச்சு பாப்போமே. இப்ப நாங்கள் எங்களோட ஷாப்பிங் வீடியோ முடிச்சு வீட்டை வந்துட்டோம். வந்து சாப்பிட்டு நல்ல நித்திரை கொண்டுட்டோம். ஏன்னு சொன்னா அவ்வளவு வெயில் கொடுமை. அப்ப அதுல உடனே எடுக்கலாதுன்னு சொல்லி போனோம் சாப்பிட்டு அப்ப வீட்டை வந்து கலந்து சாப்பிட்டு படுத்துட்டோம். என்ன வெயிலுக்கு நித்திரைதான் பேரு. அப்ப போயிட்டு வந்து இப்பதான் நாங்க வீண பொருட்களை பற்றி பார்க்க போறோம். எங்களோட ஷாப்பிங் வீடியோ ஆயிட்டு அப்ப போய் படுத்துட்டோம். அதோட நாங்க முதல் கையில் அம்பிட்டது சங்கீதாக்கு எடுத்த சட்டை. நல்ல வழுக்கல் துணி. இந்த சொப்டும் வெயிலுக்கு சூப்பரன்னு. மெல்லிய துணி தான், நல்ல துணி. 5 துணியை தொட்டு பாருங்க. தெரியுது, நல்லதுன்னு தான் சொல்றேன். அப்ப 5 ரூபாய்க்கு லாபம். எல்லா கலருக்கும் போடலாம். இது சட்டை எல்லா கலருக்கும் போடலாம். வெள்ளை எல்லா கலரும் பொருத்தம், பிரவுன் கருப்புக்கு போடலாம். கிடாக்குதான் நான் கண்டோன்னே ஒரு விருப்பம் தானே. ஏதாவது துணிக்காண்டி தான் முக்கியம். வழுக்கல் துணி அங்க இல்லையே ஊர்ல இல்ல, அங்கே ஒண்ணும் இல்லை, அங்கே மொத்தம் இல்லை. சங்கீதா அடுத்தது எதிர்பார்க்காமலுக்கு வேண்ட பொருட்கள் தான் இது. அதோட சொக்ஸு மலிவண்டு சொல்லி 10 சொக்ஸு 6 ரூபாய்க்கு. இது தும்புளு படாது. இப்ப சமருக்கு தேவையில்லை, இது குளிருக்குத்தான். குளிர்காலத்துல வாங்கினோம் வச்சு விட்டா 2-3 மாதம் கழிக்கத்தானே இது பாவை எனக்கு எடுக்க போறோம். அப்ப எடுத்து வைக்கிறது தான் நம்முடைய. இது தரஞ்சன் வாங்கினது. இது தரஞ்சன் தனக்கு விருப்பம் சொல்லி வேண்டினது. இது பாலோட சாப்பிட நல்லா இருக்கும். இந்த முறமுறப்பா இருக்கு. இது பொரிச்சின்னா நாங்க எங்க வேன்ல ஒண்ணுதானே வரையக்குள்ள அதுல 2 சாப்பிடுவோம். அதே தேத்தானி காலை மேல பின்னேரங்கள்ல இடையில சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா இப்படியான சாப்பாடு தேவை. இது ஜாம் பூசலாம். ஜாம் இல்ல, இந்த இது என்ன மாஜரினும் பூசலாம். நான் ஒரு போத்து முடிச்சிட்டேன் ஆப்பிள் ஜாம், மற்ற ஒரு போத்து கிடாக்கு. அப்ப அது பூசலாம். அதோட சேர்த்து நான் செய்த ஆப்பிள் ஜாம் நாங்கள் பிளாஸ்டிக் கோப்பையில வாங்கிக்கிறோம். இது வந்து கூடுதலா பாய்க்கலாம். நல்ல இது வந்து சுடு சாப்பாடு, சுடு தண்ணி போடக்கூடாது, சும்மா தண்ணி மற்ற சலாட்டுகள் வகைகள் வெளியில எங்க நாங்க போய் வீட்டுக்கு என்னதுக்கு நெஞ்ச வீட்டுக்கு நல்ல சில்வர்கள் மாவுள் கோப்பாடாக்குது. அப்ப இது வந்து வெளியிடங்களுக்கு நல்ல. அதோட 3 செட் என்ன 3 செட் 6 சின்ன சோத்தலா மாதிரி சின்ன சோத்தலாம் எல்லாம் பழம் சாப்பிட போறோம். இது பழங்கள் வெட்டி சாப்பிடலாம். என்னண்டாலும் ஏதோ போட்டு சாப்பிடலாம். இது குளிர்பானங்கள் குடிக்கிறதுக்கு நல்லது. பத்தாத்தா சாப்பிடலாம். தண்ணி, குளிர்பானம், பத்தாத்தா என் கடலை எல்லாம் அப்படியே ஜங்கள் சாப்பிடலாம். ஆற வச்சுட்டு போடலாம். ஆறுன சாப்பாடு சுடு சாப்பாடு போட்டா அந்த உள்ளுக்கு உறிஞ்சிரிஞ்சு அது உடம்புக்கும் கூடாது. சும்மா சாப்பிடு, சும்மா சோட்டு இந்த கேக்கு
உப்பு முடிஞ்சுது உப்பும் வண்டி இருக்கு உப்பு முடிய இல்ல கிடாக்கு நான் போனா போன வாங்குறேன் நான் ஒன்று எடுக்க நீங்க ஒண்ணு எடுத்துட்டீங்க ஓ அங்கால நீ ஆளுக்கால் மாறி மாறி எடுக்கிறது அப்ப சரி தேவைதானே எடுத்ததே வெண்டானே அங்க வேணா கிடாக்குது திருப்பி வைப்பான்ட்டு நானும் எடுத்துக்கொண்டு அப்படி வந்து எடுத்துக்கொண்டு வந்தது என்ன சீனி 10 கிலோன்ட்டு பண்ணாங்க முடிஞ்சுது போடக்க அது முடிஞ்சுதோ முடியுதா கிடக்கு அது கொஞ்சம் கிடக்குது சரியோ அது போயக்கல வைக்க வேண்டிட்டா பிரச்சனை அப்ப முடிய மாதிரி வேண்டி வைக்கத்தானே வேணும் அப்ப அது அதோட சேர்த்து மேஷ் மேலர் வேண்டிட்டு அது தெரிஞ்ச வச்சு கட்டி இருக்கு நல்ல வடிவா கட்டினோடனே பாக்குற ஆசை வர மாதிரில இருக்கு விருப்பம் வந்து இப்ப அவுப்போம் கொஞ்சம் அவுப்போம் அதோட டீ பிளேன் டீ மட்டும் குடிச்சா இல்ல இனி இந்த மரக்கறி தானே நாங்க சப்பா பொஞ்சி கொண்டிருக்கோம் என்ன விலை சப்பா பொஞ்சி 250 அரை கிலோ அரை கிலோ மரக்கறி கூட விலை தானே 5 6 ரூபா 7 ரூபா வருது என்ன கிலோ வாழைப்பழம் தான் நல்ல மலிவா போட்டிருக்கேன் 89 இது வாழைப்பழம் நாங்க கூட என்னன்னா வெள்ளை யோகட்டு கேட்டோம் அதுக்கு போட்டு அடிச்சா இந்த வெயிலுக்கு பின்ன என்ன குடிக்க வேணும் யோகட்டுக்கு போட்டு அடிச்சா தரமா இருக்கு சும்மா சாப்பிடலாம் தானே சாப்பிடலாம் வீட்டை நிக்கிறோம் இல்ல வீட்டை நிக்கிறபடியா வேணும் தானே சலாட்டு முடியல அப்ப ஒன்று பண்ணீங்களே இது 2-3 நாளைக்கு காணும் என்ன சலாட்டு நல்லா இருந்தது இல்ல பாக்க சலாட்டு கிடாக்குது வேற சலாட்டு சிவப்பு எல்லாமே இருக்குது இது பேரா வந்து நல்ல மாங்காய் மாதிரி இது தனியாதோ இதுக்கு வச்சு சாப்பிடலாம் இது வைக்க கலர் மாறும் இது வந்து இப்ப காயா சாப்பிட சில பேருக்கு காயா சாப்பிட பிடிக்காது பழுத்தோன சாப்பிடுறது இது கலர் மாறி மாறி வந்து மத்துருவா வேற மாதிரி மத்துருவா அடிச்சுன்னா நல்ல பழுத்து நைஞ்சு வரும் இது காயா சாப்பிடறேன் இது காயா அங்க வீட்டுக்காரி சாப்பிடுறது இல்ல அந்த வீட்டுக்காரி வயது சாப்பிட மாட்டான் சில பேருக்கு பிடிக்காது அப்படித்தான் கல்லம் இல்ல தானே அப்ப சாப்பிட இது என்ன இது மாச்சரி கேக் அடிக்கிறது எனக்கு கொண்டு நான் டேஸ்டா வேண்டினேன் நீ பான் பூசுறதுக்கு நீ கோப்பினம் மெனக்கறனால இப்ப மனுஷுகள் சாப்பிட மாட்டோமா மனுஷுகளுக்கு மச்சம் போடுவாங்களே பூசி சாப்பிடும் தானே வேலை செய்யறது யார பூஜை இப்ப ஞாபகம் வந்தது மதிய சாப்பாடுல மடையில நான் பூசி தந்துட்டேன் மிரக்கறி செவ்வாய் நாங்க பூசுற கூட இல்லாட்டி உளுத்தம்மா நான் குழைச்சு சாப்பிடுறோம் இப்ப உளுத்தம்மா திருப்ப திரிக்க வேணும் ரெண்டா மிரக்கறி நாள் இந்த மனுஷுகள் எல்லாம் சாப்பிடல அதுல மச்சம் கலந்துருப்பாங்க மச்சங்க கலந்துருப்பாங்க நான் மனசு பாவிக்க மாட்டேன் அப்ப அதால நீ உளுத்தம்மாவுகள் இப்படி பான் பூசுறதான் காலமை சாப்பாடா இருக்கும் இல்லாட்டி பயற வைக்கிறது அப்படி பயறு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கடலையில அதை அழிச்சு கொடுக்கும் இல்லாட்டி பான் இதன் வாழைப்பழம் அப்படி ஓகே என்ன புட்டு காலமே சாப்பிட்டா வேலையும் செய்யலாது முட்டா இருக்கும் அது நெஞ்சரிச்சு கொண்டிருக்கும் மத்தியானம் சாப்பிட இல்லாத அப்படி இது வந்து நாம என்னது கொண்டு சொன்னா இது எல்லா மரக்கறியும் இதுக்குள்ள இருக்குது மரக்கறி தான் போட்டது கொஞ்சம் தண்ணியில அலம்பி போட்டு மெட்ட மரக்கறியும் கலந்து இப்ப நாங்க கொண்டு போயிடாது மரக்கறி மட்டும் தான் போடலாம் இது மரக்கறி மட்டும் போடலாம் மரக்கறி மச்சம் ஜெயிக்க கூடாது அதோட சேர்த்து நல்ல இந்த சலாட்டுகள் தக்காளி பழங்கள் எல்லாம் புதுசா வெட்டி போட்டு இதோட கலந்து
முச்சரலாம் அதெல்லாம் ஓ போட்டா மிளகரைக்கும் போடலாம். மிளகரைக்கு நல்லா இருக்கு. ம் கேரட் இதுக்கு எல்லாம் இருக்கு. கேரட்டும் இருக்குது, எல்லாம் இருக்குது. சோளம் இருக்குது, மற்றது ஒலிவ் இருக்குது, பூங்கி இருக்குது, எல்லாம் இருக்கு. அப்ப இது இந்த டெஸ்டும் அந்த எங்கட மிளகரை கூட தனிச்சுவையோடு இருக்கும், நல்லா இருக்கு. அதோட தேங்காய் கண்டு போய் தேங்காய் கண்டு தான் முக்கியமா போகும். தேங்காய்க்கு இந்த குருவின்ற சாப்பாட்டுக்கு தான் தேங்காய் தான் எடுக்கலாம். உப்பா தேங்காய் 5-6 தேங்காய் அடுத்து வீட்டு தேவைக்கு. இது என்ன பிள்ளைகளுக்கு நீ களி மிரக்கறியண்டா களி சாப்பிடுவினம். அதோட மிரக்கறிகளுக்கு கோவாக்கு புட்டுகள் இதுக்கு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. சாம்பார் நீ தோசைண்டா சட்னி வேணும். தோசை இட்லிகளுக்கு மிரக்கறிகள் கூடண்டா கூட நாளല്ലോ. இல்லாட்டி முதலண்டா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். இப்ப இனி ஃபுல்லாவே நம்ம மிரக்கறி கோயில் எழுத்தினங்கள். அப்ப இரவுக்கு ஏதாவது ஆட்டாமா தோசையோ இல்ல உளுந்து தோசையோ இட்லிக்கோ அப்ப சட்னி இல்லாம சாப்பிட இல்லாது. சட்னி வேணும். வேற என்ன வேண்டினது? அப்ப என்ன நாங்கள் அதோட என்ன பண்றீங்க? கத்தரிக்காய் அதுல சிலது நான் 2 தான் எடுத்தேன். முள்ளு கவனம் இன்னொன்று இருந்தது. நான் பெருசா கணக்கு எடுக்கலைன்னு சொன்னா இது மட்டும்தான் தனி அந்த நாவலா இருந்தது. மற்றது அந்த அந்த வெள்ளை அடிச்ச மாதிரி குண்டு குண்டு கத்திரிக்காய் அது நான் முத்தலாக்கம் நினைச்சிட்டு எடுக்கல. இது 2 மட்டும். இது இல்ல வேண்ட இது நல்லா இருக்கு. அது வந்து இது நல்லா இருக்கும். இது வந்து வைக்கலாம் கூடுதலா. இது வந்து உடனே செய்தானே சாப்பிட உடனே சாப்பிடுறதுக்கு நல்லா. இது நாளைக்கு சாப்பிடுறோம். நாளைக்கு காலையில சாப்பிடலாம். இது நாளைக்கு வைக்க கூடாது. அப்படித்தான். கண்ணால வைக்கிறத நாளைக்கு முடிஞ்சிடும். சாப்பிடலாம். அதோட சேர்த்து நாங்கள் ஐஸ்கிரீம் வேண்டுறது கூடுதலா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இது மினி ஐஸ்கிரீம் 10 12. அது குட்டியா நாங்க பெருசுதானே வாங்குறோம். நாங்க அது கொஞ்சம் பேசாந்து முட்டு முட்டாந்தரமா இருக்குமான்ட்டு அது கிராம் கூட. அது கிராம் குறையாது. இது நல்லா இது வச்சது. அதோட பொட்டி ஐஸ்கிரீம் எடுத்து அதையும் வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன். அப்போதானே வந்த நாங்கள். அப்ப இதுவும் சாப்பிட்டு மாச்சிட்டு உள்ளுக்கு போட்டுட்டோம் ஃப்ரிட்ஜுக்கு. இந்த கரைஞ்சு போய் அந்த கண்டோசம் வாங்கினவே அது அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்டு அதுக்கு வச்சுட்டு. நாங்கள் இப்ப செல்ல இதுக்கு நேற்று சாப்பாடு முடிக்கிறது தெரியாத நேரம் என்ன வேண்டா போவா. இந்த நான் சீசாவில வேண்டான்ட்டு எல்லா சீசாவும் சேர்ந்து கடைசியா கொனாட்டுக்கு தோதிசுக்கும் போய் அதுல இருந்தது. அப்ப அதோட சேர்த்து நாங்க காலமா குடிக்க பாலம் வேண்டி பாலம் வந்தாங்களே அது விரும்பி சாப்பிடுற. இதுதான் பெருசும் சாப்பிடாது. வேற மாச்சாப்பாடும் சாப்பிடாது. மாச்சாப்பாடும் கிடாது. அது என்னண்டா சத்துமா அது சாப்பிடாது. இதுதான் இருக்கு தேவை. இது உடாச்சு உடாச்சு சாப்பிடுறது. நீங்க வீடியோல உங்களுக்கு பார்த்தா தெரியும் சத்தம் கத்தி ஏதாவது குறைபாடு இருந்தா தான் தண்ணி இல்லாம இருக்கு சாப்பாடு. இப்ப ஏசி போட்டுக்கு பூட்டி வச்சிருக்கு மூடி. ஆக்கள் பேசாம இருக்கணும். நாங்களும் இருக்கிறோம் இல்லோ. நாங்களும் இல்லாட்டித்தான் சத்தம் கேட்காட்டுதான் நாக சத்தம் கூடும். அவரே இருக்கா சுற்றுலா கொண்டு போகணும். நாங்க குளிக்க போயிட்டு அதுதான் வெளிக்காத்து போடுறது. நாங்கள் போயிட்டு திரும்பி கதவை துறவுங்க சத்தம் நாங்களை விட்டுட்டு போறோண்டு அப்படி ஒரு சத்தம். அதெல்லாம் பார்த்தா என்ன எந்த கவலையா இருந்தா இந்த இதுண்டாலும் சந்தோஷம். மற்ற களைப்பு களைச்சி வந்து வேலையாள வரைக்கும் இருக்கா பார்த்தோம்டா வேலை நல்ல சந்தோஷம். வேலை பார்த்து பிள்ளைகளை பாக்குற மாதிரி தான் வேலையும் தான். பிள்ளைகளை பார்த்தாலும் அப்படித்தானே. 5 லிட்டர் தான் பண்றது. இதுதான் நாங்க வந்து தேசிக்காப்பட்டது நல்லா இருக்கு. நிச்சயங்களா கல்யாண்டு வாங்கினாங்க முடியுது. அப்ப நான் ஞாபகம் வந்தபடியா உண்டா எடுத்தேன். அன்றைக்கு
5-6 வாங்கினாங்களோ. ஓ அப்ப இந்த பால் நாங்க 12 பால் ஒண்ணாங்களே வேண்டாம் இன்னும். அப்ப சாமான் கூட இல்ல வேண்டல பிரச்சனை இல்ல, மேல வீட்டுக்கு மேல கூட இழுக்க வேணும். நாங்கள் வந்த நேரம் போல இல்ல, மத்திய நேரம் கீழே 2 இழுக்க இல்லாத அது மேல தண்ணி வாங்கினதுங்க இருக்கா ஏத்தலான்ட்டு தூக்க இல்லாது பாக்குறதே மாதிரி வந்து அது இருக்குத்தானே சரி நம்பிச்சு எங்களுக்கு தாரம் தாரம்னு சொல்லி அவ்வளவுனே எடுக்க சுவாம் இப்படித்தான் இறைச்சல்ல ஏத்துறதான் பிரச்சனை. என்ன ஆசையில வாங்குறது ஏத்தி கொண்டு வர்றதுல கொஞ்சமே இல்ல வச்சு வச்சுதான் கொண்டு வரணுமே. இந்த அதை பத்தி சொல்லல நீங்க. இது அடுத்த தானே ஏதோ தையல் அது பூல் நூல்ல அந்த ஊசி எல்லாம் கொண்டு அங்க வச்சுட்டேன் பின்னி கொண்டு இருந்தவன். அப்ப இதை வேண்டி தர சொல்லி இது நான் சொன்னேன் என்னத்துக்கு பின்ன தெரியுமாண்டா இல்ல நான் யூடியூப்பை பார்த்து யூடியூப்பை பார்த்து செய்வேன்னு சொல்லி அப்ப ஒரு பொழுதுபோக்கா அவர் பழக போறோம்னு யூடியூப்ல பார்த்து பழகலாம். அப்ப அவர் பழக நிக்க நாங்கள் தடுக்க கூடாது இல்ல, இப்ப வாங்கி கொடுப்போம். பார்த்து பழகலாம். அதான் நல்ல தானே அது என்ன மாதிரி செய்முறை யூடியூப்ல அடிச்சா வேற மாதிரி படத்துல போடுறத விட யூடியூப்ல பார்த்தா அவரே செய்யலாம். அவ என்னண்டு ஸ்டெப் ஸ்டெப்டா காட்டி கொடுப்பினமே முதல்ல எப்படி இருக்கிற எடுக்கிறது. அதான் பின்ன அப்படியே காட்டி காட்டி கொடுப்பினோம் வடிவா சொல்லி இத்தாலி மொழியிலையும் சொல்லி கொடுப்போம். எனக்கு எத்தினது உங்க கூட எத்தின சொக்ஸ் நான் எத்தின 1-2 தான் பாவிச்சேன். மிச்சம் அப்படி இடக்கவா நடுவ போ பின்னி பின்னி தருவா. அந்த ஆட்சியர்க பார்க்க வேணும், போய் பார்க்க பார்ப்போம் உங்களை காட்டுறோமே இல்லையே. என்ன தண்ணி குடிக்கிறீங்களா? ஓகே தண்ணி எடுத்து குடிச்சு கிடப்பாமா. அவாக்கங்கள்ல விருப்பம். அப்ப அவ அந்த சொக்ஸ பின்னி பின்னி தருவா. அப்படி இருக்கு போடட்டுமா அவாட்ட போனாலும் பழகிடுவானு இருக்கா கூட்டிட்டு போவேன் அருணை கூட்டி கொண்டு போனால் பழக்கிப்போம். பாப்பம் சாப்பிட்டு இப்படி கூட வந்திருக்கா. நாங்களும் செய்யலாம் ஜெலட்டின் இருந்தா சரி சரிம்மா. ஜெலட்டின் இருந்தா செய்துட்டு சாப்பாடு செய்யணும் வச்சு சாப்பிடலாம். நாளைக்கு சாப்பிடுறதா அம்மாக்கு நட்டு கொடுங்க. இது சாப்பாடு மாதிரி சொட்ட சாப்பாடு இல்ல. இப்ப பழம் பண்ணி கொடுக்க போறோம். நானும் இப்ப சமையல் முடிச்சிட்டு தான் வெட்டி அப்ப வெட்டி வைப்போம் பழம். இதா ஒரு போனிக்கே போடுங்க. மெசேஜ் கையில வச்சா நாளைக்கு கொட்டனா போ அது கொட்டனா. இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். இந்த காணொலி எப்படி இருந்தேன்னு சொல்லி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போகாதாக்க இங்க இருக்கிறீங்க பெருமாள் இருக்கிறீங்கடா போங்கோ. நல்ல சாமான் விரும்பி எல்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி போவி நன்றில போகாதாக்கள் போலாம். தனியா எடுத்து இல்லாம எடுத்து கட்டுறேன்டா அவங்கலாம்.
அதாவது இந்த பெஞ்சாகிட்ட கிடையாது. இப்ப கப்பச்சினோட ஒரு பெரிய வீடு தான் வரப்போகுது. என்ன வேற கடை தாங்க இல்ல வேண்டாம். அவங்கெல்லாம் தனி நிலம் எடுத்து கட்டுறது, மற்றாக்கள் சும்மா வாடகை எடுத்து கண்டுட்டு அந்த பிளாட்ஸ் எல்லாம் கீழே எடுப்பேன். அதை எடுத்து கடை மற்றது பார்க்கிங் எல்லாம் செய்வேன். எங்களுக்கு ஆக கிட்டன்னா நாங்க டக்குன்னு ஓடி போவோம். வியாபாரம் நடக்கும். மற்ற இதுகளுக்கு மாறாதானே இந்த சிமித்தர் அதுகளுக்கு ஆக்கள் வர ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் மீண்டும் நிறுத்திக்கிடாக்கு. இன்னும் வேலை இன்னும் முடியல. என்ன பிரச்சனை தெரியல. ஆனா துறப்பாங்க செய்வாங்க. அப்ப நாங்கள் இத்திர காணொலி நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். பாய் பாய்.